வணக்கம் நண்பர்களே, கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்திலிருந்து உங்களை சந்திக்கிறேன். நாளைய தினம் இங்கே ஒரு கிரிக்கெட் திருவிழா ஆரம்பிக்க போகிறது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகள். என வழமையான ஒரு நாள் போட்டி தொடர்தானே என்று கேட்டால், அண்மை காலமாக ஒருநாள் போட்டிகள் இடம்பெறுவதே அபூர்வம். அதிலும் ஒரு 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச தொடர் ஒன்று இடம்பெறுகிறது என்று சொன்னால் அது உண்மையில் ஆச்சரியம்தான். ஆனால் நாங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலாந்தும் இலங்கையும் ஒருநாள் சர்வதேச போட்டியில் ஆடப்போகின்றன. இறுதியாக இந்த 2 அணிகளும் ஒருநாள் சர்வதேச போட்டி ஒன்றில் ஆடியது 2023ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தொடரில் எங்களுக்கு மறக்க முடியாத போட்டியாக அந்த போட்டி அமைந்தது. இலங்கை அணி பெங்களூரில் வைத்து இங்கிலாந்து அணியை, அப்போது இங்கிலாந்தின் வெள்ளைப்பந்து அணி பயங்கரமான அணி, எப்போதுமே இங்கிலாந்து அணி அப்படியான அணிதான். ஆனால் அந்த அணியை வீழ்த்தியது இலங்கை. ஆனால் இந்த ஒருநாள் சர்வதேச தொடருக்கு அப்படி என்ன மகத்துவம் என்று சொன்னால், அடுத்து வரப்போகின்ற 2020 உலக கிண்ணத்தொடர் இன்னும் 2 வாரங்கள், பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் இலங்கையிலும் இந்தியாவிலும் இடம்பெறப் போகின்ற 2020 உலக கிண்ணத்தொடருக்கான ஒரு தயார்படுத்தலாகத்தான் இந்த ஒருநாள் தொடர் இடம்பெறப் போகிறது. என்னடா இது 2020 உலக கிண்ண போட்டிகளை ஆடப் போகிறோம், ஒருநாள் சர்வதேச போட்டி தொடர் ஒன்றை ஆடி பயிற்சிகள் எடுத்துக்கொள்ள போகிறோம் என்று கேட்டால் அது ஒரு விசித்திரம் தான். இந்த விசித்திரமான விடயம் குறித்து இந்த 2 அணித்தலைவர்களிடமும் கேள்வியாக கூட இது கேட்கப்பட்டது. இன்று இதே கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டம்ரோ வெற்றிக்கிண்ண தொடரை அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்வு இடம்பெற்று ஊடக சந்திப்பும் இடம்பெற்ற வேளையில் 2 அணித்தலைவர்களிடமும் இதே கேள்வி கேட்கப்பட்டது. அவர்கள் எங்களுக்கு தெரியாது, தொடரை வைத்து விட்டார்கள், ஆடுகிறோம். ஆனால் ஒன்று, வீரர்களை பயிற்சி எடுக்க, வீரர்கள் தங்களது உடல் தகுதியை நிரூபிக்க, தங்களது துடுப்பாட்டை இல்லாவிட்டால் பந்துவீச்சு ஃபார்முக்கு வருவதற்கு இந்த தொடர் உதவியாக இருக்கும். அதுபோல் இங்கிலாந்துக்கு முக்கியமாக இந்த ஆடுகள தன்மை, காலநிலை போன்றவற்றை பரிச்சயமாக்கிக் கொள்ள ஒரு முக்கியமான தொடராக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. இலங்கை அணி வீரர்களும் அண்மை காலமாக அணிக்குள்ளே வருவதும் போவதுமாக இருக்கின்ற ஒரு சில வீரர்களுக்கு அணியை உறுதிப்படுத்திக் கொள்ள, அதுபோல் அணியின் துடுப்பாட்ட வரிசையை சரியான முறையில் உறுதிப்படுத்திக் கொள்ள துஷ்மந்த சமீர ஓய்வெடுத்துக் கொடுக்கிறார். இந்த ஒருநாள் தொடரிலே வனிது ஹசரங்க நேற்று தான் இலங்கை அணியோடு இணைந்து கொண்டார். எனவே வனிது ஹசரங்கவையும் ஓய்விலை வைத்துக் கொண்டால் சில பிரிஞ்ச் வீரர்கள் என்று சொல்லக்கூடிய மேலதிக வீரர்கள் அணியிலே இன்னும் 11வராக உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கின்ற ஒரு சில வீரர்களுக்கு தங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள இந்த தொடர் உதவியாக இருக்கும். இந்த தொடர் பற்றிய ஒரு சில முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போது எனக்கு பின்னால் இலங்கை அணி கடுமையான பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டு வருகிறது. இந்த வெயில் நேரத்தை இலங்கை அணி என்று பயிற்சிகளுக்காக எடுத்துக்கொண்டது நீங்கள் இப்பொழுது பார்த்தால் தெரியும். இங்கே விக்கெட் காப்பு பயிற்சிகள் ஸ்ரீதர் அவர்களினால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது குசல் மெண்டிஸுக்கு. மறுபக்கம் துடுப்பாட்ட பயிற்சிகளை வலை பயிற்சிகளாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இலங்கையின் இளைய சில வேக பந்து வீச்சார்கள் பந்து வீசுவதை பார்க்கிறோம். 2 முனைகள் வலை கட்டப்பட்டு நெட் கட்டப்பட்டு பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் இலங்கையின் பந்து வீச்சார்கள், சுழல் பந்து வீச்சார்கள் அதிகமாக பந்து வீசுவதை பார்க்கிறோம். அந்த பக்கம் இப்பொழுது துனித் வெல்லாலகே, அவரது பந்து தூக்கி அடிக்கப்பட்டது சரித் அசலங்கவினால் அதிரடி ஆட்டம். அதுபோல் இன்னும் ஒரு சில வீரர்கள், இலங்கையின் முக்கியமான முதல் 4 துடுப்பாட்ட வீரர்கள் என்று கருதப்படுகின்ற காமில் மிஷார, பாத்தும் நிசங்க, குசல் மெண்டிஸ் மற்றும் தனஞ்சடி சில்வா ஆகியோர் தனியான வலை பயிற்சிகளுக்காக இங்கே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் என்று சொல்லப்படக்கூடிய புதிதாக நிறுவப்பட்ட நீச்சல் குளத்தோடு கூடிய வலை பயிற்சிகளும் பக்கத்தில் இருக்கின்ற அந்த இடங்களுக்கு அவர்கள் பயிற்சிகளுக்காக போயிருக்கிறார்கள். எனவே இலங்கை அணி இன்று இந்த வெயில் கொழுத்த நேரத்தை தன்னுடைய பயிற்சி நேரமாக எடுத்துக்கொண்டது. இதற்கு பிறகு 6 மணிக்கு இங்கிலாந்து மின்வெள்ள கொடியிலே வந்து பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள போகிறது. நேற்று இங்கிலாந்து இந்த பகல் நேரத்தை தன்னுடைய பயிற்சி நேரமாக எடுத்துக்கொண்டது. எனவே 2 நேரங்களிலும் ஆடி, இது ஒரு நாள் போட்டி தானே, பிற்பகல் 1:30க்கு ஆரம்பிக்கும். எனவே அந்த வெயில் நேரத்துக்கும் பழக்கப்பட்டு மின்விளக்குடியிலும் ஆடி பழக்கப்பட்டு பரிச்சயம் பெறுவதற்காக 2 அணிகளும் தங்களது பயிற்சிகள் எடுத்து வருகின்றன. கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இம்முறை 2020 உலகக்கிண்ண போட்டிகள் முக்கியமான சில போட்டிகள் இடம்பெற போகின்றன. அதிலே அதிமுக்கியமான போட்டியாக கருதப்படுகிற இந்திய பாகிஸ்தான் போட்டியும் மைதானம் நிறைந்த ரசிகர்களோடு இந்த மைதானத்தில் இடம்பெற போகிறது. எனவே அதற்கேற்ற தயார்படுத்தல்கள் இன்னமும் நடந்து கொண்டிருக்கின்றன. மைதானம் முழுக்க சுற்றி பல புனரமைப்பு வேலைகள் இடம்பெற்றுக் கொண்டு வருவதை பார்க்கிறோம். கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இப்போது நடைபெற்று வருகின்ற கட்டுமான பணிகளை நீங்கள் பார்க்கலாம். இது 2020 உலகக்கிண்ண போட்டிகளுக்கு முன்னதாக இந்த மைதானத்தை மேலும் சர்வதேச தரத்தோடு இன்னும் அதிகமான கவனிப்போடு கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி இங்கே தொடர்ச்சியாக இரவும் பகலுமாக இன்னும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. பல்வேறு கட்டிடங்கள் இருந்ததை விட மேலும் பெரிதாக்கப்பட்டு பல புதிய வசதிகள் சேர்க்கப்பட்டதாக இருக்கின்றன. அண்மையில் நீச்சல் குளம் உட்பட இந்த ஹை பெர்ஃபார்மன்ஸ் என்ற புதிய வசதிகளோடு, நவீன வசதிகளோடு உருவாக்கப்பட்டதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதுபோல் இப்போது இன்னும் பல புதிய கட்டுமானங்களை இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறது ஸ்ரீலங்கா கிரிக்கெட். நாளைய தினம் இப்படி இந்த மைதானத்தை பார்க்க முடியாது என்று உங்களுக்கு தெரியும். மைதானம் சும்மா இப்போ வெறிச்சோடி போயிருக்கிறது. பார்க்கும்போது ஆசனங்களை பார்க்க அழகாக இருக்குது. ஒவ்வொரு நிறங்களில் இந்த ஆசனங்களை நீங்கள் பார்க்கலாம். நிமிர்ந்து நிற்கும் மின்விளக்கு கோபுரங்களை பார்க்கலாம். நாளைய தினம் இப்படியெல்லாம் பார்க்க முடியாது. எல்லா இடங்களிலும் ரசிகர்கள் நிறைந்திருப்பார்கள் என்று கருதப்படுகிறது. ஒரு நாள் தொடர்தானே, முதலாவது ஒரு நாள் சர்வதேச போட்டி தானே என்று இல்லாமல் ரசிகர்கள் கிடைக்கின்ற இடங்களிலெல்லாம் கொழும்பிலே இப்படி போட்டி நடந்தால் மைதானத்தை வந்து நிறைத்திருப்பார்கள்.
இதுதான் நாங்கள் அமரக்கூடிய எங்களது ஊடக அறை இங்கே இருக்கிறது. இன்னமும் மகளிர் உலக கிண்ண போட்டி இடம்பெற்ற மைதானம் என்ற அடையாளம் இங்கே காண்பிக்கப்படுகிறது. ஒரு சில நாட்களில் இது 2020 உலக கிண்ணத்துக்கான அடையாளங்களாக மாறிப்போகும். இங்கிலாந்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அதிமுக்கியமாக இருக்கும். இங்கே குறிப்பாக இந்திய ஆடுகளங்கள் கிட்டத்தட்ட இலங்கைக்கு சமானமான ஆடுகள தன்மைகளை உடையவை, அதுபோல் காலநிலையும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்ற அடிப்படையில் தங்களை இந்த தட்பவெப்ப சூழ்நிலைக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளவும் இந்த மைதானத்தில் இங்கே ஆர் பிரேமதாச மைதானம், அதுபோல் பள்ளிக்கலையில் 2020 சர்வதேச போட்டிகளை ஆடுவது அவர்களுக்கு உகந்தது என்று ஹரி புரூக் இந்த நாளில் ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருந்தார். இந்த இலங்கையின் 17 பேர் கொண்ட ஒரு நாள் குழாமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏஆர்வி ரோஷன் ஸ்போர்ட்ஸிலே ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்த அதே 17 பேர் தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரித் அசலங்க தலைமையிலான இந்த அணி சரித் அசலங்க, පැතුනි සංක, කාමිල් විචාර, කුසල් මෙන්ඩිස්, සදීර සමරවික්‍රම, පවන් රත්නායක, ධනංජය डी सिल्वा, ජනිත් ලියනගේ, කමින්දු මෙන්ඩිස්, දුනිත් වෙලාලගේ, ජෙෆ්රි වැන්ඩසේ, மஹீஷ் தீக்ஷண, மிலான் ரத்நாயக்க, அசித பெர்னாண்டோ, பிரமோத் மதுஷான், இஷான் மாலிங்க என்ற இந்த 17 பேர் கொண்ட குழாம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இலங்கை குழாமுக்கு இது ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் என்று வந்தாலும் 2020 உலகக்கிண்ண போட்டிகள் இடம் பிடித்துக் கொண்ட அநேகர் இந்த குழாமிலே இருக்கிறார்கள். அதுபோல் 2027 உலகக்கிண்ண நோக்கிய பயணத்தின் ஒரு மிக முக்கியமான கட்டமாகவும் இந்த கட்டம் அமைய போகிறது. இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையிலும் ஹரி புரூக் புதிய தலைவராக, நிரந்தர தலைவராக பொறுப்படுத்திக் கொண்ட பிறகு, வெள்ளைப்பந்து தலைவராக பொறுப்படுத்திக் கொண்ட பிறகு அவருக்கு 2வது தொடர். 1வது தொடர் நியூசிலாந்திலே வெற்றியாக முடியவில்லை. எனவே அந்த தோல்வியிலிருந்து மீள்வதற்கும் தன்னுடைய அணியை நிரந்தரமாக்கிக் கொள்வதற்கும் அவருக்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு, தன்னை தலைவராகவும் துடுப்பாட்ட வீரராகவும் வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சவால் மிகுந்த வாய்ப்பு. அதிலும் இப்பொழுது ஜாஸ் பட்லர் மற்றும் ஜோ ரூட் ஆகிய 2 பேரும் இந்த இங்கிலாந்து குழாமில் இடம் பிடித்திருக்கிறார்கள். மூத்த வீரர்களாக இளம் வீரர்கள் பல பேரும் இந்த அணியிலே சேர்ந்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஜேக்கப் பெத்தல், சாம் கரான் போன்றோரும் இந்த குழாமிலே இப்பொழுது சேர்ந்திருக்கிறார்கள். எனவே இங்கிலாந்து அணி தன்னுடைய அனுபவம் வாய்ந்த வீரர்களையும் புதிய வீரர்களையும் சேர்த்தை பழக்கப்படுத்திக் கொள்ள இந்த தொடரை ஒரு சரியான வாய்ப்பாக, தன்னுடைய அணியின் சமநிலை தன்மையை பேணிக்கொள்ள ஒரு வாய்ப்பாக கருதி கொண்டு இந்த 2 அணிகளும் இறுதியாக ஒரு நாள் சர்வதேச போட்டியில் சந்தித்தது 2023 உலக கிண்ணம் என்று சொல்லுகிறது. இலங்கையிலே இந்த 2 அணிகளும் இறுதியாக சந்தித்துக் கொண்டது இதே ஆர் பிரேமதாச மைதானத்திலே. அது 8 ஆண்டுகளுக்கு முதல் 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்போது தான் இங்கிலாந்து இலங்கைக்கு வருகிறது ஒரு நாள் தொடருக்காக. இலங்கை மண்ணிலே இறுதியாக இங்கிலாந்து ஆடியது 2018ஆம் ஆண்டு. 5 ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் அடங்கிய தொடருக்காக இங்கிலாந்து இலங்கை வந்திருந்த வேளையில் அப்பொழுது ஜாஸ் பட்லர் இங்கிலாந்து அணியின் தலைவர், இலங்கையின் தலைவர் தினேஷ் சந்திமான். காலம் இப்படி மாறி போயிருக்கிறது பாருங்கள். இங்கிலாந்து அணியில் இடம் பிடித்துக் கொண்ட ஒரு சில வீரர்கள் இப்பொழுது எஞ்சி இருக்கிறார்கள். சாம் கரான் போன்றோரும் வந்திருக்கின்றார்கள். ஆனால் இலங்கை அணியில் முற்றுமுழுதான மாற்றத்தோடு நாங்கள் பார்க்கிறோம். சரித் அசலங்கை இப்பொழுது அணி தலைவராக இருக்கின்றார். சந்திமால் அணியிலேயே இல்லை. அந்த இறுதிப் போட்டியில் இலங்கை அணி டக்வர்த் லூயிஸ் முறை மூலமாக 219 ஓட்டங்களால் வெற்றி கிட்டியது. இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் இதுவரை ஆடப்பட்ட 79 ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் 39 போட்டிகளில் இங்கிலாந்து வென்றிருக்கிறது, 38 போட்டிகளில் இலங்கை வென்றிருக்கிறது. அண்மை காலமாக இங்கிலாந்தின் ஆதிக்கம் மீண்டும் அதிகரித்திருக்கிறது. 95க்கு முதல் இங்கிலாந்து ஆதிக்கம் செலுத்தி 95க்கு பிறகு 96இல் ஃபைசலாபாத்தில் வைத்து இலங்கையின் சனத் ஜாஸ்வரியை வெடுத்து விளாசி இங்கிலாந்தை காலிறுதியோடு வெளியே அனுப்பிய பிறகு மீண்டும் இலங்கையின் ஆதிக்கம் அதிகரித்து இந்த 2010களுக்கு பிறகு மீண்டும் இங்கிலாந்தின் வெள்ளைப்பந்து ஆதிக்கம் அதிகரித்திருப்பது எங்களுக்கு வரலாறு. இலங்கை மண்ணை பொறுத்தவரையில் இலங்கையின் ஆதிக்கம் மிக அதிகம். 16 போட்டிகளில் இலங்கை வென்றிருக்கிறது. இங்கிலாந்து 9 போட்டிகளில் மாத்திரமே இலங்கையில் வைத்து வென்றிருக்கிறது. கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தை பொறுத்தவரையில் இலங்கையின் ஆதிக்கம் இன்னும் அதிகரிக்கிறது. 9 போட்டிகளில் இலங்கை 8 போட்டிகளில் வெற்றி, இங்கிலாந்து ஒரே ஒரு போட்டியில் மாத்திரமே வென்றிருக்கிறது. இங்கிலாந்து அந்த ஒற்றை போட்டியில் வென்றது 2007ஆம் ஆண்டு. எனவே 19 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இங்கிலாந்தினால் இந்த மைதானத்தில் வைத்து ஒரு போட்டியாவது வெல்ல முடியுமா என்ற கேள்வி எழுந்திருந்தாலும் இங்கிலாந்து இப்பொழுது அசுர பலம் பொருந்திய ஒரு நாள் அணியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது என்பது நாம் அறிந்தது. இந்த 2 அணிகளுக்கு இடையிலான இறுதி சந்திப்புக்கு பிறகு, அதாவது 2023 பெங்களூரு சந்திப்புக்கு பிறகு இப்போது 2 அணிகளிலும் பல்வேறு மாற்றங்களை நாங்கள் பார்க்கிறோம். இங்கிலாந்து தன்னுடைய ஒரு நாள் குழாம், 2020 சர்வதேச குழாம் இரண்டுக்கும் இடையில் வேறுபாட்டை மிக தெளிவாக காண்பித்து சரியான குழாம்களை தெரிவு செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு நாள் குழாமை பொறுத்தவரையில் ஹரி புரூக் என்ற இளையவருக்கு தலைமை பதவியை கொடுத்திருப்பதன் மூலம் வருங்காலத்தை அவர்கள் திட்டமிட்டிருந்தாலும் மூத்த வீரர்களுக்கு அணியிலே இடம் கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் ஜாக் க்ரோலி இந்த முறை ஆஷஸில் பெரிய அளவில் அவர் சோபிக்கவில்லை என்று சொல்லி கருதப்பட்டாலும் ஒரு நாள் போட்டிகளுக்கு ஏற்றது போல் அவர் ஆடுவார் என்ற அடிப்படையில் ஜாக் க்ரோலிக்கு மீண்டொரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஒரு நாள் குழாமை பொறுத்தவரையில் ஜாஸ் பட்லர், ஜாக் க்ரோலி, டாம் பேண்டன், பென் டக்கட், ஜோ ரூட், ஜேக்கப் பெத்தல், பிரைடன் காஸ், லியாம் டோசனுக்கு மீண்டும் ஒரு அழைப்பு அண்மை காலத்தில் கிடைத்திருந்தது. ஒரு சகோதரி வீரராக, சுழல் பந்து வீச்சாளராக. எனவே அவர் இந்த இலங்கை, இந்தியா போன்ற ஆடுகளங்களில் பயனுள்ளவராக இருப்பார். அதுபோல சாம் கரான், பில் ஜாக்ஸ், ஜேமி ஓவர்டன், ரெஹான் அகமட், இவர்களோடு அடில் ரஷீத் மற்றும் லூக் பூடு என்று சொல்லி லூக் பூடும் அடில் ரஷீடும் மட்டுமே பந்து வீச்சார்கள். மற்ற அனைவரும் அநேகமாக சகோதரி வீரர்களாக இருக்கின்றார்கள். இங்கிலாந்து வயதை பொறுத்தவரையில் 21 வயது கொண்ட ரெஹான் அகமடும் 22 வயது கொண்ட ஜேக்கப் பெத்தலும் வருங்காலத்துக்கான இங்கிலாந்து வீரர்கள். அதுபோல் அணி தலைவர் ஹரி புரூக்கை பொறுத்தவரையில் அவருக்கு இப்போது வயது 26. அண்மை காலமாகத்தான் இங்கிலாந்து அணியின் நிரந்தரமான தலைவராக மாற்றப்பட்டிருந்தார்.
35 வயது கொண்ட ஜோ ரூட், ஜாஸ் பட்லர் மற்றும் லியான் டோசன் ஆகியோரை அவர்கள் அனுபவஸ்தர்களாக அணிகளை வைத்திருக்கிறார்கள். அவர்களது லாஸ்ட் டான்ஸ் என்று சொல்லக்கூடியது நிச்சயமாக அடுத்த உலகக்கிண்ண போட்டியாக இருக்கும். 2020 சர்வதேச தொடரை பொறுத்தவரையில் இங்கிலாந்து தன்னுடைய குழாமில் இந்த மூத்த வீரர்கள் எல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்திவிட்டு இளம் வீரர்கள் பல பேருக்கான வாய்ப்பை கொடுத்து அவர்கள் 2020 உலக கிண்ணத்தை குறிவைத்திருக்கிறார்கள். அவர்களது வழமையான அதிரடி ஆட்டம் போல ஹாரி புரூக் 2 அணிகளது தலைவராகவும் இருக்கின்றார். எனவே நாங்கள் இந்த ஒரு நாள் தொடர் முடிந்த பிறகு 2020 சர்வதேச தொடரை பற்றிய முன்னோட்டம், 2 அணிகளை பற்றிய பலவீனங்கள், அலசல்கள் ஆகியவற்றை தனியாக பார்க்க வேண்டும். காரணம், இலங்கையின் 2020 சர்வதேச குழாம் தான் இலங்கையின் உலகக்கிண்ண குழாமாக இருக்கும். அது ஏற்கனவே எங்களுக்கு தெரிந்தது. ஆனால் அஃபீஷியல் உத்தியோகபூர்வம் ஒன்று விடயம் இருக்கிறது. அதற்காக நாங்கள் அதை தனியாக பார்க்க வேண்டியிருக்கும். இந்த ஒரு நாள் தொடர் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விடயங்கள் என்ன? ஒன்று, இலங்கை அணியின் 2027 உலகக்கிண்ணம் நோக்கிய ஒரு கட்டமைப்புக்கான ஒரு பார்வை இருக்குது. அந்த உலகக்கிண்ணம் தென்னாப்பிரிக்காவில் இடம்பெற போகிறது என்று சரித் அசலங்கு இந்திய நாளின் ஊடக சந்திப்பிலும் சொல்லியிருந்தார். தனக்கு ஒரு வேகப்பந்து வீசுகின்ற சகடுதுறை வீரர் வேண்டும். மிலான் ரத்நாயக்க இலங்கை குழாமுக்குள் கொண்டு வரப்படுகின்றார். இதன் அடிப்படையில் மிலான் ரத்நாயக்க போன்ற ஒருவர் தங்களுக்கு தேவையான ஒருவர், தென்னாப்பிரிக்க ஆடுகளுங்களுக்கு அப்படியான ஒருவர் பயன் தரக்கூடிய ஒருவராக இருப்பார் என்று அந்த இடத்திலே தான் சுழல் பந்து வீசக்கூடிய ஒரு சகோதரி வீரராக தனஞ்சய டி சில்வா மீண்டும் ஒரு நாள் அணிக்குள் கொண்டு வரப்படுகிறார். இதை பற்றி கேள்வி எழுப்பப்பட்ட வேளையில் அவரது வகிபாகம் என்ன என்று கேட்கப்பட்ட வேளையில் ஒரு ஆல்ரவுண்டர் தன்னுடைய வரையறையிலே துடுப்படுத்தாட வேண்டும், ஓட்டங்களை பெற வேண்டும், விக்கெட்டுகளை பெற வேண்டும் என்று சரித் அசலங்க சிரித்து கொண்டே சொல்கிறார். அதுதானே நாங்கள் எதிர்பார்ப்பது. எனவே தனஞ்சய டி சில்வாவை பொறுத்தவரையில் ஒரு ஃபீலிங் ரோல் அவருக்கு முக்கியமாக இருக்கிறது. ஒரு இடைவெளி நிரப்பும் பணி, மத்திய வரிசையில் ஓட்டங்கள் வராத ஒரு சூழ்நிலை, விக்கெட்டுகள் போகின்ற ஒரு சூழ்நிலையில் அதை கட்டி காப்பதற்கு, இட்டு நிரப்புவதற்கு அவர் பயன்படுத்தப்பட போகிறார். காமில் மிஷாரவும் பத்து நிசங்கவன் தான் ஆரம்ப துடுப்பாட்டு வீரர்கள் என்பதையும் சொல்லிவிட்டார் சரித் அசலங்க உறுதியாக. எனவே குசல் மெண்டிஸ் 3ஆம் இடத்தில் தான் ஆடப்போகிறார். அவருக்கு விக்கெட் காப்பில் மிக தீவிரமான பயிற்சி வழங்கப்படுகிறது. எனவே இலங்கை 2வது விக்கெட் காப்பாளர் என்ற ஆப்ஷனையே இலங்கை வைத்துக் கொள்ளாது. இலங்கை அணியில் விக்கெட் காப்பில் ஈடுபடக்கூடிய இன்னும் சில வீரர்கள் இருந்தாலும் கூட குசல் மெண்டிஸ் தான் நிரந்தரமான விக்கெட் காப்பாளராக அடுத்த உலகக்கிண்ணம் வரை 2027 உலகக்கிண்ணம் வரை செயற்பட போகிறார் என்று பார்க்கின்ற இந்த பயிற்சிகளின் கட்டங்களை பார்க்கும்போது எங்களுக்கு தெரிகிறது. 2 அணிகளுக்கும் தங்களது சுழல் பந்து வீச்சாளர்களுக்கான ஒரு சாதகத்தன்மை இந்த மைதானத்தில் தேவைப்படுகிறது. அதுபோல சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக துடுப்படுத்தாடுகிற வீரர்களுக்கும் தகுந்த ஒரு பயிற்சி களமாக இந்த ஒரு நாள் தொடர் அமைய போகிறது. கண்டியில் இடம்பெற போகின்ற 2020 சர்வதேச போட்டிகளை பற்றி பிறகு யோசிக்க வேண்டிய இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் போட்டித் தொடரை வெல்வது, அதுபோல உலகக்கிண்ண போட்டிகளுக்கான தங்களது அணிகளை தயார்படுத்துவது, இரண்டுமே 2 அணிகளின் மனதிலும் இருக்கும். 2 பக்க பயிற்றுவிப்பாளர்களுமே அழுத்தத்துக்குள்ளாகி இருக்கின்றார்கள். பிரெண்டன் மெக்கலம் ஆஷஸ் தோல்விக்கு பிறகும், பேஸ்பால் தோல்விக்கு பிறகும் அவர் விமர்சிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறார். இலங்கையின் சனத் ஜெயசூரியவின் நிலை பற்றி அனைவருக்குமே தெரியும். அவர் இந்த 2020 உலகக்கிண்ண போட்டிகளுக்கு பிறகு விடைபெறப் போகிறார். எனவே வெற்றியோடு விடைபெற அவர் காத்திருப்பார். இம்முறை இந்த ஒரு நாள் தொடரில் காட்டுகின்ற திறமையின் அடிப்படையில் சில வேளைகளில் அவரை உலகக்கிண்ணம் வரை அவரது ஒப்பந்தத்தை நீட்டிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம் என்பது நாம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை பற்றி அறிந்தவர்களின் அடிப்படையில் எங்களுக்கு தெரியும். இலங்கை வீரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒவ்வொருவருமே துண்டை போட்டு இடத்தை பிடிப்பதற்காக மிக கடுமையாக போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இப்போது அணிக்குள்ளே வந்திருக்கின்ற சுழல் பந்து வீச்சாளர்களாக இருக்கலாம். அதுபோல துஷ்மந்த சமீரவுக்கு ஓய்வு வழங்கப்பட்டு நுவான் துஷார 2020 குழாமில் இருந்து வெளியே அனுப்பப்பட்டு உள்ளே வந்திருக்கின்ற அடுத்த வேகப்பந்து வீச்சாளர்களாக இருக்கலாம். தசுன் சானகவின் இடத்தை நிரப்புவதற்கு ஒரு நாள் அணிக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்று கருதப்படுகிற மிலான் ரத்நாயக்கவாக இருக்கலாம். இவர்கள் அத்தனை பேருமே தங்களது பணியை மிகச் சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். ஆஞ்சலோ மேத்யூஸ் எவ்வாறு ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வருட காலம் இலங்கையின் வேகப்பந்து வீசக்கூடிய ஒரு சகோதரி வீரராக இருந்தாரோ அதே போன்ற ஒரு பங்கை, ஒரு பாகத்தை தாங்கள் மிலான் ரத்நாயக்கவிடம் எதிர்பார்ப்பதாக சரித் அசலங்க சொல்கின்றார். பவன் ரத்நாயக்கவை பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்னார், பவன் ரத்நாயக்க உள்ளூர் போட்டிகளில் கடுமையாக ஊட்டங்களை பெற்று வெல் டிசர்வ்ட், அவர் அந்த இடத்தை பெறுவதற்கென்றே போராடி வந்த ஒருவர். அவரது இடம் கட்டாயமாக கௌரவிக்கப்பட வேண்டியது. எனவே அவருக்கு பொருத்தமான இடம் ஒன்றை வழங்கி அதிலே அவர் நம்பிக்கையோடு ஓட்டங்களை பெறக்கூடிய விதமாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். 5ஆம் இலக்கம் தான் அவர் நிரப்பக்கூடிய இலக்கமாக இருக்கும் என்று சரித் அசலங்க சொல்ல வந்த விடயத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரிந்தாலும் அந்த 5ஆம் இலக்கத்தில் தானும் ஜனத் லியனகேயும் அண்மை காலமாக ஆடி வந்ததை பற்றி சரித் சொல்லியிருந்தார். எனவே 4ஆம் இலக்கம் அநேகமாக பவன் ரத்நாயக்க ஆடினால் அவருக்கு அந்த இடம் வழங்கப்படலாம். இலங்கை அணியில் இன்னும் ஒரு நாள் சர்வதேச அணியில் நிரப்பப்படாத இடங்கள் பல இருக்கின்றன. அங்கேதான் தனஞ்சய டி சில்வா, கமிந்து மெண்டிஸ், பவன் ரத்நாயக்க, ஜனத் லியனகே இவர்கள் அத்தனை பேரும் போராடப் போகிறார்கள். அணித்தலைவர் சரித் அசலங்கவை பொறுத்தவரையிலும் இந்த தொடர்கான குழாம் அறிவிக்கப்படும் வரை அவர்தான் அணி தலைவர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கவில்லை, அனைவருக்கும் தெரியும். எனவே அவரும் தன்னை நிரூபிக்க வேண்டிய தேவைக்குரியதாக இந்த ஒரு நாள் தொடர் நாளைய தினம் முதல் ஆரம்பிக்க போகிறது. டிக்கெட்டுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். ரசிகர்கள் இப்பொழுதே மும்முரமாக இந்த டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்வதில் ஆர்வத்தோடு இருப்பதை நான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அலுவலகத்திலும் பார்த்தேன், இங்கேயும் பார்த்தேன். இங்கிலாந்திலிருந்தும் பாமியாமி ரசிகர்கள் வந்திருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா இங்கிலாந்து போட்டியை தாங்கள் பார்க்க வேண்டும் என்று. முந்திக் கொள்ளுங்கள். ஒரு சுவாரஸ்யமான ஒரு நாள் தொடர் இருக்கிறது என்பது நிச்சயமான உறுதி. காரணம், இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஒரு நாள் தொடரின் வரலாறுகளை நாங்கள் எடுத்து பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் எவ்வளவு விறுவிறுப்பான போட்டிகளாக எத்தனை ஹீரோக்களை இந்த போட்டிகள் தந்திருக்கின்றன என்று.
ஆனால் மிலான் ரத்நாயக்க என்ற வேகப்பந்து வீசுகின்ற ஒரு சகோதரி வீரர், அவரை ஒரு பாலிங் ஆல்ரவுண்டர் என்று தான், பந்து வீசக்கூடிய சகோதரி வீரராகத்தான் சரித் அசலங்க குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட ஒருவருக்கு இலங்கையிலே இடம்பெறுகின்ற இந்த போட்டிகள் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தை பொறுத்தவரையில் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு முற்றுமுழுதாக சாதகமான ஸ்லோ அண்ட் லோ ஆடுகளங்கள் என்று சொல்லி அனைவருக்கும் தெரியும். அப்படியான ஒரு ஆடுகளத்திலே அவருக்கான வாய்ப்பு எங்கே கிடைக்கும், எந்த இடத்திலே அவர் ஆடுவார் என்று கேட்டால் நிச்சயமாக அது கேள்வி, அந்த கேள்விக்கு விடையில்லை. சரித் அசலங்கவும் அந்த கேள்வியிலே திணறி போயிருந்தார். ஆனால் இலங்கை அணி 6 துடுப்பாட்டு வீரர்களோடு ஆடி 2 சகோதரி வீரர்களோடு ஆடினால் அதில் ஒரு வேகப்பந்து வீச்சாளராக மிலான் ரத்நாயக்கவை பயன்படுத்தி பார்க்கலாம். நாளை தினம் ஆடுகளத்தை பொறுத்தவரையில் பார்க்கும்போது எங்களுக்கு பத்திரப்படுத்தப்பட்ட 2 ஆடுகளங்களில் ஒன்று பயன்படுத்தப்படும் போல தெரிகிறது. அது ஒன்று துடுப்பாட்டு வீரர்களுக்கு சாதகமானது. ஆனால் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு அந்த ஆடுகளத்தில் வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் ஒன்று கொஞ்சம் ஸ்லோ, மெதுவான ஒரு ஆடுகளும், துடுப்படுத்த ஆடுவதற்கு கொஞ்சம் சிரமமான ஒரு ஆடுகளும். ஆனால் துடுப்பாட்டு வீரர் ஒருவர் நின்று ஆட ஆரம்பித்து விட்டால் ஓட்டங்கள் தானாக வரக்கூடிய ஒரு ஆடுகளும். எனவே அதில் எந்த ஆடுகளத்தை தெரிவு செய்ய போகின்றார்கள் என்ற கேள்வி எடுகிறது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் தான் நாளை தினம் ஆடப்போகின்ற இலங்கையின் 11 அணி எப்படி இருக்கும், அந்த ஊகத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். இன்றைய ஆடுகள பயிற்சிகளை பார்க்கும் போதும் 2 பிரிவுகளாக பிறந்த பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். அதுபோல் ஒரு சில துடுப்பாடு வீரர்களுக்கு தனியாக பயிற்சிகள் வழங்கப்பட்டது. பந்து வீச்சர்களில் லசித் மாலிங்க தனியாக கவனித்துக் கொண்டிருந்தார். அதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நான் இப்போது சொல்லப்போகின்ற இந்த 11 தான் நாளைய தினம் ஆடுகளத்தில் களமிறங்க போகின்றார்கள் என்று சொல்லி எனக்கு தெரிகிறது. 2020 உலக கிண்ணத்துக்காகவும் பெயரிடப்பட்டுள்ள இலங்கை வீரர்கள் இருப்பதன் காரணமாகவும் காமில் மிஷாரவும் பேத்தும் நிசங்கும் தான் ஆரம்ப துடுப்பாட்டு வீரர்கள் என்பதை சரித் அசலங்க இன்று ஊடக சந்திப்பிலை உறுதிப்படுத்தியதன் காரணமாகவும் இந்த பெரிய கிண்ணத்தை வென்றெடுக்க நாளைய தினம் களமிறங்க புகுந்த இலங்கை அணியில் பேத்தும் நிசங்க, காமில் மிஷார, 3ஆம் இலக்கத்தில் குசல் மெண்டிஸ், 4ஆம் இலக்கத்தில் தனஞ்சய டி சில்வா, அவரை தொடர்ந்து சரித் அசலங்க 5ஆம் இலக்கத்தில், அதைத் தொடர்ந்து 6ஆம் இலக்கத்தில் கமிந்து மெண்டிஸ், 7 ஜனத் லியனகே, அதுக்கு பிறகு 4 பந்து வீச்சார்கள். அதில் 2 பேர் வானிதோ ஹசரங்க மற்றும் மஹேஷ் தீக்ஷண. வேக பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரையில் அசித்த பெர்னாண்டோ மற்றும் அவரோடு சேர்ந்து பந்து வீசக்கூடிய ஒருவராக நாளைய தினம் பிரமோத் மதுஷானை தெரிவு செய்வார்களா, இஷான் மாலிங்கவை தெரிவு செய்வார்களா என்பது மட்டும்தான் இப்போது கேள்வியாக இருக்கிறது. மிலான் ரத்நாயக்க மற்றும் பவன் ரத்நாயக்க 2 ரத்நாயக்கர்களுக்கும் இந்த தொடரில் 2 போட்டிகளில், அடுத்து வரப்போன்ற 2 போட்டிகளில் 2 போட்டிகளிலும் இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு போட்டியில் வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். நாளைய தினத்தை பொறுத்தவரையில் எனக்கு நாளைய தினமே பவன் ரத்நாயக்கவையும் மிலான் ரத்நாயக்கவையும் அணிக்குள்ளே கொண்டு வந்தால் கூட என்ன என்று தோன்றினாலும் ஆடுகளத்தின் தன்மைதான் அதை முடிவு செய்யும் என்பது நிச்சயமாக சொல்லக்கூடிய ஒன்று. இன்று சரித் அசலங்க ஊடக சந்திப்பிலே ஒரு சில விடயங்களை, சில கேள்விகளை அவர் சமாளித்த விதம் என்றாலும் நேரடியாக நான் உங்களுக்கு சொல்ல போகும் ஒன்று. அதுக்காக எதிர்பார்த்து காத்திருங்கள். சரித் அசலங்க தன்னுடைய தலைமைத்துவத்தையும் தன்னுடைய அணியில் துடுப்பாட்டு வீரர் என்ற இடத்தையும் தக்க வைத்துக் கொள்ள இந்த தொடரை பயன்படுத்துவாரா? 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளும் மழை குழப்பாமல் ஆடப்படக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இலங்கை அணி சார்பாக யார் மிகச்சிறப்பான முறையில் ஆடி 2027 உலகக்கிண்ணம் வரை தங்களது இடங்களை இலங்கை அணிகளை நிரந்தரமாக வைத்துக் கொள்ளப் போகின்றார்கள்? ஒருநாள் போட்டிகள் பெரிய அளவில் ஆடப்படாத ஒரு காலகட்டத்தில் இடம்பெறுகின்ற ஒருநாள் தொடராக இந்த தொடரே தேவையில்லை, 2020 சர்வதேச போட்டிகள் ஆடப்பட்டிருந்தால் தான் அது பயிற்சியாக இருந்திருக்கும் என்று சொல்லி கருதப்படுகின்ற சூழ்நிலையிலும் இந்த போட்டிகளை பார்க்கும் ஆர்வம் ரசிகர்களுக்கு எவ்வளவு இருக்க போகிறது? இந்த கேள்விகளோடு நாளைய தினம் முதல் இந்த ஒருநாள் சர்வதேச போட்டிகள் பற்றி தனியாகவும் போட்டிகள் முடிந்த பிறகு விரிவாகவும் உங்களோடு நேரலையிலும் பேச இருக்கிறேன். இன்னும் பல விவரங்கள் இன்று இரவு நேரலையில் உங்களை சந்திக்கும் போது வரும். நாளைய தினம் ஆடப்போகின்ற இலங்கை அணி குறித்தும் இங்கிலாந்து அணி குறித்தும் உங்களுடைய ஊகங்களை நீங்கள் குறிப்பிடலாம். இந்த போட்டி தொடர் பற்றிய உங்களுடைய பார்வையையும் கமெண்ட்ஸாக நீங்கள் குறிப்பிடலாம். நாளை தினம் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் உங்களுடைய பல பேரை சந்திக்க நானும் ஆர்வத்தோடு காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.